டே சின்சானு, ஒரு வழியா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப வீட்டுக்கு தான் போக போறோம். வீட்டுக்கு போய் ரோப்ளெக்ஸ்ல ஏதாவது புதுசா வந்திருக்க கேம் விளையாடலாம்டா. புதுசா நீ ஏதாவது கேம் பார்த்தனா அதை பத்தி சொல்லு. பிராங்க்லின், புதுசா ஒரு கேம் பார்த்தோம்ப்பா. நம்ம விளையாடுற மாதிரிலாம் கேம் கிடையாது. கோயில் மாதிரி இருக்கும். அந்த கோயில போய் நம்ம பார்க்கலாம்ப்பா. இது கோயில போய் பார்க்கலாமா? என்ன கோயில்டா? என்ன சாமி இருப்பாங்க? முருகர் சாமி தான்ப்பா இருப்பாங்க. கோயில செம்ம பெருசா இருக்குப்பா. அந்த இடத்துல என்ன நிறைய பேர் வரமாட்டாங்க. நம்ம மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். நெஜத்துல கூட்டம் நிறைய இருக்கும்டா. கேம்ல போயாவது நம்ம சாமி எல்லாம் பார்க்கலாம். இப்ப வீட்டுக்கு போனோம்னா அந்த கேம் விளையாடலாமா? அந்த கேம்ல வேற என்னெல்லாம் இருந்தது? நீ பார்த்தத பத்தி சொல்லு. நான் ஒரு வாட்டி தான்ப்பா கேம்குள்ள போனேன். படிக்கட் மாதிரி போகுதுப்பா. படிக்கட் மாதிரி போகுது. உள்ள ஒரு கோபுரம் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு பெரிய முருகர் சிலை இருக்குப்பா. ரொம்ப பெரிய சிலை. என்னடா சொல்ற? அந்த கேமை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பா அந்த கேமை போட்டு விளையாடுறோம். ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. நீ சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போப்பா. தோ போயிடுறேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க? இன்னைக்கு நான் வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க போக போறேன். இந்த பாருங்க, படிக்கட்டுலாம் ஏறினா தான் அந்த கோயிலுக்கு போகவே முடியும். இங்க என்ன போட்டிருக்காங்க? வெல்கம் டு முருகன் டெம்பிள், ஊட்டி, தமிழ்நாடு. ஓகே, இது பாருங்க, 2 விதமான காஸ்டியூம் இருக்குங்க. 2 விதமான காஸ்டியூம் இருக்கு. இந்த காஸ்டியூம் நம்ம எடுக்க முடியுமா? இல்ல எடுக்க முடியாது மக்களே. நம்ம கிட்ட மொத்தம் 3 பொருள் தந்திருக்காங்க. அபிஷேகம் பண்றதுக்கு பொருள் தந்திருக்காங்க. இது பாருங்க, சங்கு மாதிரி ஏதோ தந்திருக்காங்க பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ணலாம் இந்த சங்கு மூலியமா. அதுக்கப்புறம் பகவத்கீதா புக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜைக்காக விளக்கு தந்திருக்காங்க. இது 3 நம்ம கிட்ட இருக்கு மக்களே. நம்ம முருகரை பார்த்து பூஜை பண்ணனா பண்ணலாம். அது பாருங்களா, படிக்கட்டுலாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கு. எப்பா, எகிரு 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 எகிரு. ஐயோ, என்னங்க கொஞ்சோண்டு படிக்கட்டு தான் இருக்கு. நிறைய படிக்கட்டு இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்லங்க, நல்ல வேலை. ரொம்ப தூரம் போனோம்னு நினைச்சேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு கோயில். தாண்டியாச்சு, ரைட்டு. எங்க கோயில்ல பெல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்பா, இங்க பாருங்க, இது முருகர் தானே? கையில வேலை இருக்கு. முருகர் தான்ப்பா இது. எப்பா, எவ்வளவு ஹைட்டான சிலை பாருங்களேன். ஐயோ, எப்பா எப்பா. ஆனா நிறைய பேர் இல்ல மக்களே. நம்ம தான் இப்போதைக்கு கோயில்ல இருக்கோம். போக போக தான் இன்னும் டைம் ஆகல போல. டைம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்துருவாங்க. ஐயோ, என்னங்க இருக்குது அதுக்குள்ள. இது பாருங்க, சாமியா இருக்குல்ல இங்க இருந்து பார்க்க. எப்பா, எவ்வளவு ஹைட்டுங்க இது. செம்ம ஹைட்டுங்க. கோபுரம் ஹைட் இருக்கு பாருங்களேன். முருகர் சிலை சூப்பர். வந்ததுக்கு முருகர் கிட்ட வேண்டிடலாம். முருகா, நான் நல்லா படிக்கணும்ப்பா, நல்ல மார்க் வாங்கணும்ப்பா, எப்படியாவது என்ன நல்ல மார்க் வாங்க வச்சிருப்பா. மக்களே, நம்ம முருகர் கிட்ட வேண்டிட்டோம். இல்ல இருங்க, இதை வச்சு வேணா நல்லா இருக்கும். பூஜை விளக்க வச்சு வேணா நல்லா இருக்கும். முருகா, நான் நல்லா படிக்கணும்ப்பா, நல்ல மார்க் வாங்கணும்ப்பா, நீ தான்ப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம். இப்போ இந்த இடத்த நல்லா சுற்றி பார்ப்போம். இங்கே வெறும் இந்த முருகர் சிலை மட்டும் இருக்குமா, இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குமா தெரியலங்க. பூஜை பண்ணுற மாதிரிலாம் இடம் இருந்தால் நல்லா இருக்கும். இது பாருங்க, கோயிலுக்குள்ளே போக முடியுதுங்க நம்மளால. எஸ், கோயிலுக்குள்ளே போக முடியுது. இது பார்த்தீங்களா, இங்கே ஒரு முருகர் சிலை இருக்கு. இங்கே நம்ம பூஜை பண்ணலாங்க. இது பாருங்க, நான் உட்காந்துட்டு பாருங்க, பூஜை பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு பாருங்க. நம்ம கிட்ட இருக்க பார்த்தீங்களா, இந்த விளக்கு வச்சு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பகவத்கீதா புக்கு யூஸ் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாங்க. பாருங்க, இந்த இடத்துல உட்காந்து நம்ம வேணும்னு நினைக்கிறத பொறுமையா வேண்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கோயிலுக்கு போய் சமத்தா உங்களுக்கு வேணும்ன்றதை வேண்டிக்கோங்க, சரியா? இருங்க, இந்த சிலையை சுத்திலாம் பார்ப்போமா? அப்பா, சூப்பர். சுத்திலாம் பார்க்க முடியுதுங்க இந்த இடத்துல. நெஜத்தை இப்பெல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல ஜாலியா நம்ம சுத்தி பார்க்கலாம். ஆனா நான் எவ்வளோண்டா இருக்கேன் பாருங்க. அது பாருங்க, பா. ஐயோ, இந்த இந்த அபிஷேகம் பண்றதை வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி சரி, கீழே ஊத்திட்டு இருக்கேன். ஐயோ, என்னங்க இருட்டிடுச்சு அதுக்குள்ள. இருட்டணும்னா இந்த இடம் அப்படியே ஒரு மாறிடுச்சு பாருங்களேன். வா. என்னங்க இந்த இடத்துல சந்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இருக்குங்க சந்து. இது பார்த்தீங்களா, பின்னாடி போகிற மாதிரி வழி வச்சிருக்காங்க. காம்பவுண்ட் சவர் எவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? யாரும் எதிரி குச்சிலாம் உள்ளே வரவே முடியாதுங்க. இதோ இப்போ பாருங்க, முருகர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பெரிய முருகர் சிலை பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மக்களே, கோயில் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? எப்பா, நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் மக்களே. நான் ரோட்டில் இருந்த மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா? அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தேன். இந்த பாருங்க, முருகர் சிலை பாருங்க. எங்க லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, அந்த கோபுரமும் சரி, முருகர் சிலையும் சரி, வெளிச்சமா இருக்கு பார்த்தீங்களா? அங்கே மட்டும் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த இது பாருங்க, நான் எவ்வளோ இருட்டா தெரியறேன். அங்கே கோபுரமும் முருகர் சிலையும் மட்டும் வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஒருவேளை அந்த நிலா வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ஷன்ல இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கா என்னன்னு தெரியல. இது பாருங்க, நிலா வெளிச்சம்னால கூட ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு இப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு. வாசல்ல ஒரு இது போட்டு தாங்க வச்சிருக்காங்க. பாருங்க, வாசல்ல லைட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. வாசல்ல பெரிய லைட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்ப படிக்கட்டு இறங்க. ஐயோ, இப்ப இருக்க வேலை செஞ்சிச்சு. நான் எப்படிங்க வீட்டை பார்த்து போறது? ஐயோ, நான் சீக்கிரமா கிளம்பிடலாம்னு நினைச்சேன். இப்ப வீட்டுக்கு வேற நான் போகணுமே, எப்படி போறது? கடவுளே, நீதான்ப்பா காப்பாற்றணும். வழியில பேகி வந்துடக்கூடாது. ஓகே, நம்ம வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். மக்களே, இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி சூப்பரா இருந்ததா கோயில்? நம்ம இருங்க விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். ஒரு பூஜை. இருங்க, இங்க 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 என்னோட பேர் இருக்காங்க. லியோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. லியோனா கிறிஸ்டின் பேராச்சே. சரி, அவர் எதுக்கு இங்கே வந்தார் தெரியல. ஷெல்லி, குக்கி, அதுக்கப்புறம் இந்த பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. டாப் டைம் பிளேடு. 4 மணி நேரம் ஒருத்தர் இந்த கேம்ல இருந்திருக்காருங்க.
ஒருத்தர் 4 மணி நேரம் இந்த கேம்ல இருந்திருக்காரு பாருங்க. அவர் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. 4 மணி நேரம் இதே இடத்த சுத்தி பார்த்துட்டு இருந்தாரா? அப்ப சுத்தி பார்க்கறதுக்கு வேற ஏதோ இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது பாருங்க. நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா படிக்கட்டு ஏறி மேல போயிட்டோம். இந்த இடத்தெல்லாம் சுத்தியே பார்க்கல. இந்த இடத்துல ஏதாவது பார்க் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்களா பார்ப்போம். இல்லப்பா, இந்த இடம் என்னங்க? வெறும் அந்த கிராஸா தாங்க இருக்கு ஃபுல்லா. இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல மக்களே. இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. போய்கிட்டே இருக்கு, கிராஸ் தான் போய்கிட்டே இருக்கு. இங்க ஏதோ இருக்கு, அந்த பாறை தாங்க. அந்த நம்ம முருகர் சிலையை பார்த்தோம், பின்னாடி பாறைலாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பாறை தான் இது. இங்க என்னங்க? ஏதோ கருப்பா ஒரு வழி மாதிரி இருக்கு. வழியா இல்ல பாறையாங்க இது? ஐயோ, ஏதோ பாருங்க. இப்போ என்ன பாறை? அங்க இருக்க பாறையில நம்ம ஏற முடியுமா பார்க்கலாமா? அது செம்மைட்டா இருக்கு அந்த பாறை. அந்த பாறையிலாம் நம்ம ஏற முடியாதுங்க. பாருங்க, பாறையெல்லாம் ஏறவே முடியாது. நான் இருட்டுற டைம் போக முடியாதுங்க. இப்போ பாருங்க, இந்த வெளிச்சத்தையே சுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். கொஞ்சம் விடிகிற மாதிரி வரட்டும், அப்பதான் நம்ம இங்கேருந்து போக முடியும். இந்த இருட்டில் நடந்து போனோன்னு வச்சுக்கோங்க, எங்க போறதுன்னு தெரியாது எனக்கு. எனக்கு பகல்லே சரியா ரூட்டு தெரியாது. இப்போ இருட்டு நேரத்தில் நான் எங்கன்னு போறது? எப்பா, என்னங்க இது? வந்துகிட்டே இருக்குங்க வழி. வழி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா மக்களே. இதுக்கு மேலே போனோம்னா நம்ம மேலே வந்து கீழே விழுந்துருவோம். இது வரைக்கும் தான் கேமை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு மேலே போனோம்னு நினச்சோம், மேலே வந்து கீழே விழுந்துருவோம் மக்களே. அதனால திரும்பி நம்ம வாசல் கிட்ட போயிடலாம். சரியா? இந்த கேம்ல அப்போ ஒருத்தர் 4 மணி நேரம் இருந்திருக்காருங்க. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை கேமை ரெடி பண்ணவரோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்காக சுத்தி சுத்தி பார்த்துட்டு போல. சரி, நம்ம வாசல் கிட்ட போயிடலாமா? ஆனா மரம்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்க பாத்தீங்களா ரோட்ல. சூப்பரா இருக்கு மக்களே. நீங்க கடைசியா என்ன கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி சின்சான பிடிச்சவங்க இன்னும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இது பாருங்க, விளக்கு வெளிச்சத்தை வச்சு நம்ம போலாம் போலுங்க. சூப்பருங்க. இது பாருங்களேன். ஆமாங்க, விளக்கு வெளிச்சம் வந்து வச்சோம், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பா லைக்க போட்டுருங்க. சரியா? அதே மாதிரி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தப்பான ரூட் பண்றேன். அது பாருங்க, இந்த ரூட்டுக்கு போனோம். இந்த விளக்கு வெளிச்சத்தை சூப்பரா போக முடியுதுங்க. பாத்தீங்களா விளக்கு வெளிச்சம் எவ்வளவு இதா இருக்கு. ஐயோ, விளக்குல இந்த இது காலி ஆயிட்ட போதுங்க. என்ன காலி ஆயிட்ட போதுங்க. என்ன காலி ஆயிட்டா திரும்பி இருட்டுல தாங்க போனோம். சூப்பர்னு எப்ப விடியும்? டக்குன்னு இருட்டிடுச்சா, ஆனா விடியறது மட்டும் விடிய மாட்டேங்குது. நான் ஈவினிங் டைம் வந்தேங்க, அதனால தான் உடனே இருட்டிடுச்சு போல. ஆனால் பகல் ஆக மாட்டேங்குது. பகல் ஆச்சுன்னா இங்கேருந்து நான் ஏதாவது வண்டி பிடிச்சி கூட கிளம்பிடுவேன். பகல் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாசலில் 2 ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அதாவது பூஜை பண்ணுவாங்கள்ல ஐயருங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது பாருங்களேன், இருங்க காட்டுறேன். இந்த இடத்துல தான் பார்த்தேன். பார்த்தீங்களா, 2 ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது என்னங்க மன்னர் காலத்தில் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அது வந்து ஐயருங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது மன்னர் காலத்து ஆளுங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்குது. சரி, இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டாப் டைம் பிளேடு ஷெல்லின்னு ஒருத்தர் 4 மணி நேரம் விளையாடிருக்காருங்க. 2வது ஒருத்தர் 2 மணி நேரம் விளையாடிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 1 மணி நேரம் 58 நிமிஷம் விளையாடிருக்காரு மக்களே. நான் இன்னும் இந்த விடியல் வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி கூட்டு போகிறதுக்கு வர சொல்லலாமா? சரிங்க, ரோட்டில் நம்ம நடந்து போக வேண்டியதான். அதான் இப்போ தான் விளக்கு நம்ம கிட்ட இருக்குல்ல, இந்த விளக்கு மூலியமா நடந்து போய் எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடலாம். சரியா? இப்போ இவ்வளோ இருட்டாயிடுச்சுங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டா பஸ் ஏறி நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். என் ஊர் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. அந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். இந்த ரோட முடிஞ்சிட போதுங்க. நம்ம நடக்க இந்த ரோடு ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிட போகுது. சரி போவோம். விளக்கு இருக்குல்ல, தைரியமா. விளக்கு இல்லைன்னா எவ்வளோ இருட்டா இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, விளக்க வச்சாதாங்க செம்மையா இருக்கு. செம்மல விளக்க வச்சா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே ஒரே கோயில் பாருங்க, மறைஞ்சிருச்சு. இந்த சைடு தானே கோயில் இருந்தது. எந்த ரூட்டு? அது கோயில் தெரிய ஆரம்பிக்குதுங்க. பக்கத்தில் போக போக கோயில் தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? திரும்பி கோயில் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாங்க, கோயில் திரும்பி தெரிய ஆரம்பிக்குது. அதான் பக்கத்தில் போக போக தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டோம்னா மறைஞ்சிருது. மக்களே, கையில் விளக்க வச்சு எப்படி ஓடி வரோம் பார்த்தீங்களா? செம்ம வேகமாக ஓடி வரேனா? இப்படியே போகணும். எங்கள் ரூட்டை தான் கண்டுபிடிக்க முடியல. அந்த ரூட் எங்கே இருக்குன்னே தெரியல. ஐயோ, இந்த ரோடு ஒரு வேலை முடிஞ்சிட போகுது. இன்னும் முடியலங்க. முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க இந்த ரோடு. ஆமாங்க, எக்ஸ்டெண்டே ஆக மாட்டேங்குதுங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டேங்குது. அப்போனா இந்த இடத்துல ரோடு முடியுதுன்னு அர்த்தம் மக்களே. ஆமாங்க, ரோடு முடிஞ்சிருச்சுங்க. ஐயோ, இந்த கேமில் நான் மாட்டிக்கிட்டேனே. நான் வீட்டுக்கு எப்படி போகிறது தெரியல. ஐயோ, இதுக்கு மேலே நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துருவாங்க. இது பாருங்க, இதுக்கு மேலே நான் கொஞ்சம் தள்ளி போனாலும் விழுந்துருவேன். இருங்க, விழுந்து பார்ப்போமா? குதிச்சிட்டேன் மக்களே. ரொம்ப ஹைட்ல இருந்து குதிச்சிட்டேன். இருங்க, திரும்பி லோடிங் ஆகும். நான் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துருவேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, நான் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டேங்க. இன்னுங்க பகலில் வருவேன்னு பார்த்தா திரும்பி நைட்டில் தான் வந்திருக்கேன். திரும்பி கோயில் இடத்துக்கே வந்துட்டேன் மக்களே. கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது? நான் கடவுள்லாம் காமிச்சேனா? முருகரை காமிச்சேன் பார்த்தீங்களா? நீங்களும் இந்த கேம் விளையாடி சாமியை வந்து பார்க்கணும்னா பாருங்க. ஆனால் படிக்கட்டு நான் நிறைய இருக்கும்னு நினச்சேங்க. கம்மியாக தாங்க வச்சிருக்காங்க. அது பாருங்க, பழனி படிக்கட்டு அளவுக்குலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ஓகே மக்களே, இந்த கேம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேமில் நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.